அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் கீழ் எம்டி கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் விக்னேஸ்வராய நமக. மூஷிக வாகன மோதக ஹஸ்தே ஷாமல கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே. ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சக்ர சனி பிச்ச ராகுவே கேத்வே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக அனைவருக்கும் பயன்படும் விதமாக நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க கோபிச்செட்டி பாளையத்தை சேர்ந்த ஜோதிடர் யோகேஸ்வர லிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். இன்றைக்கு ஜோதிட டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம புள்ளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வர்க்கோத்தம புள்ளி எதன் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர லக்னத்துக்கு 1ஆம் பாதமும், திர லக்னத்துக்கு 5ஆம் பாதமும், உபய லக்னத்துக்கு 9ஆம் பாதம் இந்த இடங்கள்ல ஒரு கிரகம் நின்றா அது வர்க்கோத்தமம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அது எல்லாருக்கும் பயன்படும் விதமா இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறந்த டிப்ஸ். தேங்க்யூ. நன்றி 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 ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. நமது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் இங்கே நம்மகிட்டே ஜோதிடத்தில் தங்களுடைய அனுபவங்களையும் மற்றும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூட்சமங்களையும் இங்கு நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ஜெய் பாபா கலைப்பிரியர் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இவர் சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் பெயர் பவளக்குடி அம்மையார் ஆவார்கள். தந்தையார் சுருளியப்ப கவுண்டர் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் பலதரப்பட்ட குருமார்களிடம் தன்னுடைய கலையை பயந்திருக்கிறார். ஜோதிட துறையில் நவீன ஜாமக்கோல் ஆருடம் மற்றும் கேபி சிஸ்டம், கேபி சிஸ்டம், கேஇ சிஸ்டம் போன்ற ஜோதிட துறைகளில் தன்னுடைய சாதித்யத்தை கால் ஊன்றி இருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது ஐயா, அதாவது வருஷ நாடு தேனி மாவட்டத்திலிருந்து ஜெய் பாபா கலைப்பிரியர் எம்ஏ பிஎட் எம்எஸ்சி யோகா மற்றும் எம்ஏ அஸ்ட்ராலஜியில எம்ஏ பட்டமும் பெற்றுள்ளார். அது மட்டும் அல்லாது 36 வருடங்களாக இவர் இந்த ஜோதிட துறையில் தன்னுடைய பணியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நட்சத்திரத்தை எடுத்து நச்சென்று பலன் சொல்லலாம் அப்படிங்கிற வகையில தான் வந்திருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத வச்சு நமக்கு பலன் எடுக்கும் விதத்தையும் நம்ம அவருடைய சிறப்புரையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்று அவரை தன்னுடைய சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளுங்கள். ஐயாவினுடைய உரைக்கு தடைகள் வராமல் அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளுங்க. ஆதிலட்சுமி, அருள் அரசு, அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளுங்கள் பிளீஸ். அனைவருக்கும் மியூட் போடுமா. வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய குருநாதர் மாயாண்டி சாமிகளை அவருடைய பாதத்தை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தால இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த மகளிர் குழு நமக்கு வழங்கியிருக்காங்க. தேசிய மகளிர் குழு கூட்டமைப்பு சார்பாக என்னை அழைத்தமைக்கு அவர்களுக்கு நன்றியை பாராட்டுகிறேன், வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். ஜோதிடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல் ராசி, ராசிக்கு அடுத்து 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். ராசி எப்படி வந்திருக்கு அப்படின்னா 3 இயக்கங்கள், அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 இயக்கங்கள் எப்பயுமே இருக்கும்.
அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், 3 இயக்கங்கள் இருக்கு. அந்த 3 இயக்கங்கள் தான் நம்மளை இயக்குது. அந்த 3 இயக்கங்களும் பஞ்சபூதங்களும். இப்ப பஞ்சபூதம் இருக்கு அப்படின்னா, இந்த பஞ்சபூதத்துல ஆகாயத்துக்குள்ளதான் எல்லா பூதங்கள் இருக்கு. இந்த ஆகாயம் என்கிற பிரபஞ்சம் என்ற அந்த பூதம், 4 பூதங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த 4 பூதங்களை இந்த ராசி கட்டத்துல நம்ம வச்சிருக்கோம். இந்த 4 பூதங்களும் 3 இயக்கங்களும் சேர்ந்து 12 ராசி கட்டமாக நம் முன்னாலே தெரியுது. இந்த 12 ராசி கட்டம் தான் பூமி. இந்த 12 ராசி கட்டத்தை தான் நம்ம பூமியாக பாவிச்சிருக்கோம். இந்த 12 ராசி கட்டத்தை, அந்த 12 ராசி கட்டத்துக்கு பேரு என்ன அப்படின்னா, முதல்ல ரிஷிமார்கள், அதாவது 18 ரிஷிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 12 ராசி கட்டம். அடுத்து 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் 3 இயக்கங்களும் சேர்ந்ததுதான் 27 நட்சத்திரங்கள். 3 இயக்கங்களும் 9 கிரகங்களும் 3 பாரியாயம், சரபாரியாயம், சிறப்பாரியாயம், உபய பாரியாயம், சரஸ்திர உபயம், 3 இயக்கங்கள். அதனால 27 நட்சத்திரங்கள், 4 பூதங்கள். இந்த 4 பூதங்களும் 27 நட்சத்திரத்தையும் பெருக்கணும்னா 108 பாதங்கள். இந்த 108 பாதங்கள் வைத்து பலன் சொல்வதற்கு பேரு பாரம்பரியம்னு அர்த்தம். அப்ப 12 ராசி கட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது 12 ராசி கட்டத்தை நம்ம சொல்றோம்னா அதுக்கு பேர் என்னன்னா, அதுதான் முதல்ல நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஜாதகம். அதுக்கு பேரு ஜெகத் ஜாதகம்னு அர்த்தம். அது எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்றோம், காலபுருஷ தத்துவம், காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெகத் ஜாதகம்னு அர்த்தம். இந்த ஜெகத் ஜாதகம் இனி எப்பயும் பிறந்த குழந்தைகளுக்கும் அந்த ஜாதகம் பொருந்தும், இப்ப பிறக்கிற குழந்தைக்கும் பொருந்தும், இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அது பொருந்தக்கூடியதுக்கு பேரு ஜெகத் ஜாதகம், உலக ஜாதகம். அதுதான் மேஷம். ராசி என்றாலே நேச்சுரல் ஜோடியாக். அந்த 12 ராசி கட்டம், அந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளதான் எல்லாமே. இந்த 12 ராசி கட்டம் தான் நம்ம காலபுருஷ தத்துவம்னு சொல்றோம். ஜோதிடத்துல உயர்ந்தவர் இவர், பெரிய ஞானி இவர், எல்லாம் தெரிந்தவர். அவரவர்கள் தெரிந்த விஷயங்களையும் அவரவர்கள் புரிந்த விஷயங்களை வைத்து பலன் சொல்வார்கள். அதனால எங்கேயும் பார்த்தோம்னா நம்முடைய, அதாவது ஜோதிடம், மருத்துவம், வானியல், ஜோதிடம், மருத்துவம், ஜோதிடத்தையும் மருத்துவத்தையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் வேதத்துல நம்முடைய கண்களாகவே என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம அந்த தாண்டவமூர்த்திங்கிறவங்க மியூட் போடுங்க. அதாவது கண்களாக சொல்லப்படுவது என்னன்னா, ஒன்று மருத்துவம், இன்னொன்னு ஜோதிடம். அதுல இந்த மருத்துவம், இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு கண். ஜோதியை அறிந்தவன் ஜோதிடன், இறைவனை அறிந்து கொண்டவன், இறைவனுடைய சூட்சுமத்தை தெரிந்து கொண்டவன் ஜோதிடன். அதனால மனிதனுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை, மனிதன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை படபிடிச்சு காட்டக்கூடிய ஒரு பெட்டி தான் அந்த 12 கட்டம். அப்ப 12 கட்டத்தை எந்த லக்னத்துக்கும் எந்த ராசிக்கு பொருந்தும். காலபுருஷ தத்துவம்ங்கிறது ஒரு 5% நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள என்னத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ள வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அதுக்குள்ள அடைக்கிருக்காங்க. உதாரணமாக நாம் முதலில் தெரிந்து கொள்வது என்னன்னா, இந்த 12 கட்டம் எல்லாரும் போட்டுக்கோங்க. இந்த 12 கட்டத்தை போட்டுக்கிட்டு 12 கட்டத்தை வரைஞ்சுக்கங்க. 12 கட்டத்துல முதல் கட்டம் என்ற மேசத்தை பாருங்க. இந்த மேசம்ங்கிற அந்த கட்டத்துக்குள்ள எழுதுங்க. மேசம் அப்படின்னா அதுக்குள்ள குணம் அப்படின்னு எழுதுங்க. 2வதுல பணம் அப்படின்னு எழுதுங்க. 3வதுல மாற்றம், பரிமாற்றம் அப்படின்னு எழுதுங்க. 4வது கட்டத்துல ஆனந்தம் அல்லது ஆதரவு அப்படின்னு எழுதுங்க. 5வது கட்டத்துல நிர்வாகம் அல்லது திறமை அல்லது ஞானம் அப்படின்னு எழுதிக்கோங்க. 6வது கட்டத்துல ஊழியம் அல்லது உழைப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. 7வது கட்டத்துல சங்கமம் அல்லது சமூகம்
அப்படின்னு எழுதிக்கங்க. 8வது கட்டத்துல அந்தரங்கம், மர்மம் அப்படின்னு எழுதிக்கங்க. 9வது கட்டத்துல தர்மம், தானம், தர்மம், தானம், இறை, ஆற்றல் அப்படின்னு எழுதிக்கிறோம். சார் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார். சரி, முதல் சொல்றேன், நல்லா பாருங்க. 12 கட்டம் எழுதிக்கிட்டீங்க இல்லையா? 12 கட்டத்துல முதல் கட்டத்துல குணம், 2வது கட்டத்துல பணம், 3வது கட்டத்துல பரிமாற்றம் அல்லது தகவல் தொடர்பு, 4வது கட்டத்துல ஆதரவு, ஆனந்தம், 5வது கட்டத்துல நிர்வாகம், ஞானம், திறமை, 6வது கட்டத்துல ஊழியம், உழைப்பு அப்படின்னு சொல்றோம். 7வது கட்டத்துல சமூகம் அல்லது சங்கமம், 8வது கட்டத்துல மர்மம் அல்லது அந்தரங்கம், 9வது கட்டத்துல தர்மம், பாக்கியம் அப்படின்னு இருக்கு. 10வது கட்டத்தை கர்மம் அப்படின்னு இருக்கு. 11வது கட்டத்தை அதிர்ஷ்டம் அப்படின்னு இருக்கு. 12வது கட்டத்தை மோட்சம் அல்லது நிம்மதி அப்படின்னு இருக்கு. இப்ப 12 கட்டங்களாக முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க இல்லையா? 12 ராசி கட்டம் இருக்கு பேரு. 7வது கட்டத்துக்கு என்னது சார்? இன்னும் ஒரு டைம் சங்கமம், 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 சமூகம், சமூகம் அப்படின்னு எழுதி. இப்ப யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல பிறப்பாக இல்லையா, இந்த நேரத்துல பிறப்பாக இல்லையா, அவர்கள் எதுக்காக பிறந்திருக்கிறார்கள் என்பதை இந்த 12 காலப்புருஷ தத்துவம் அல்லது கால புருட தத்துவம் அல்லது கால சக்கரம் தான் நிர்ணயிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது காலப்புருஷ தத்துவம் நான் கடவுள், காலப்புருஷ தத்துவம் நான் பெரிய ஆளு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யாருமே ஜோதிடத்துல பெரிய ஆளே கிடையாது. மருத்துவத்துல யாருமே பெரிய ஆள் கிடையாது. இல்லை, நமக்கு முன்னாடி வந்து யாரு உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுடைய விதியும் நம்முடைய விதியும் மேட்ச் ஆனாத்தான் நம்ம இங்க வேலை நடக்கும். நம்ம முன்னாடி வந்து உட்காந்துறவனுக்கு நமக்கு மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நீங்க சரியெல்லாம் போயிருவீங்க. அதனால நீங்க ஜோதிடர் அப்படிங்கிறவரு உங்கள் தெரிந்த ஞானத்தை நீங்க யாரையுமே பேசக்கூடாது. யாரையுமே இப்ப உலகத்துல பிறந்த அத்தனை ஜோசியர்களும் நம்ம பிள்ளைய, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சகோதரிகள். இப்ப மகளிர்னு வச்சிருக்கீங்க, அது கூட தப்பு. ஏன்னா ஆண் பெண் பேதம் பார்க்க கூடாது. ஏன்னா ஜோதிடர்னு தான் இருக்கு, ஜோதிடைன்னு இல்ல. ஆசிரியர் இருக்கு, ஆசிரியை இருக்கு, ஜோதிடர் தான் எல்லாரும். இது பாகுபாடு பார்க்க கூடாது. ஜோசியர் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், இறைவனோட பேசக்கூடிய பிள்ளைகள், இயற்கையோட பேசக்கூடியவர்கள், ஜோதியை அறிந்தவர்கள் ஜோதிடர்கள். அவங்க சம்பாதிக்கிறது அவங்க இஷ்டம். நான் எதை வச்சு சம்பாதிக்கிறேன், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், நான் நல்லது சம்பாதிக்கிறேன்னா கெட்டது சம்பாதிக்கிறேங்கிறதெல்லாம் அவங்க விதி, அவங்க கோட்பாடு. அதனால அதெல்லாம் நம்ம வேண்டியதில்லை. இப்ப எப்படின்னா, யாராவது ஒருத்தர் மட்டும் லக்னத்தை சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் மட்டும், ஒரே ஒருத்தர் மட்டும் மைக்க ஓபன் பண்ணி என் லக்னம் சார் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒருத்தர் துலாம் லக்னம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அவங்க ஏன் பிறந்திருக்காங்க அப்படின்னா, 7ஆம் வீடு அவருக்கு 1வது வீடாக செயல்படுகிறது. 1வது வீடு என்பது குணம், 7ஆம் வீடு என்பது சமூகம், 7ஆம் வீடு சங்கமம். அவர் எல்லாரையும் தன்னை போலயே நினைப்பாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்பாங்க, நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள் தான் அவருடைய குணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு அந்த அவர்களுக்கு சொல்லணும். அப்ப அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு 12 கட்டத்தையும் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு பேருதான் காலப்புருஷ தத்துவம், காலச்சக்கரம். இப்ப பாருங்க, அவங்க தன்னை போல பிறரும் நினைக்கக்கூடிய குணமுடையவர். 2வது பணம். 2வது பணம் இங்க என்னவா இருக்கு அப்படின்னு பாருங்க. 2வது பணம் என்ன சொல்றோம்? பணம்ங்கிறது இவர்களுக்கு 8வது என்னவா மாதிரி இருக்கு? 8வது வீடு என்ன சொல்லியிருக்கோம்? மர்மம். இவர்களுக்கு பணம் எப்பயுமே கஷ்டப்பட்டுத்தான் பணம் வரும். இவங்க எப்பயுமே பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டுத்தான், வலி வேதனைகளோடு தான் இவருக்கு பணங்கள் வரும் அப்படின்னு சொல்லணும். 3ஆம் பாவம்ங்கிறது என்னது? பரிமாற்றம். இவளுக்கு தர்மம், தானம் செய்யறது, பரிமாற்றம் செய்யறதெல்லாம் இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர்கிட்ட சொல்லணும், ஒருத்தருக்கு நம்ம இதை போய் கொடுக்கணும், இந்த செய்தியை சொல்லணும்ங்கிறது அவங்களுக்கு பேராவலாக இருக்கும். அது சொன்னாத்தே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அடுத்து பாருங்க, 10வது வீடு இவங்களுக்கு 4வது வீடாக வருகிறது.
10வது வீடு என்னது? ஆனந்தம், சந்தோஷம், கர்மம். கர்மாவா வருது. இவங்களுடைய கர்மாவேகம் அனைத்தருடைய சந்தோஷத்தையும் அனைத்த ஆதரவையும் இவங்க வாங்கி வாங்கி தன்னோட சேர்த்துக்குருவாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அவங்க அர்த்தம். அடுத்து பாருங்க, 11ஆம் வீடு இவங்களுக்கு 5வது வீடா வருது. ஆனந்தம், அறிவு, அதிர்ஷ்டம். இவங்க அடுத்தவர்களோட பழகுறதுக்கும் அடுத்தவர்களை நேசிக்கிறதுலையும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து 12 என்பது மோட்சம். இவருக்கு 6வது வீடா இருக்கணும். இவங்களால வேலை செய்யாம இருக்க முடியாது. வேலை செஞ்சாத்தே அவங்க என்ன செய்வாங்க? திருப்தியா இருப்பாங்கன்னு அர்த்தம். எப்படி நல்லதா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 1வது வீடு குணம். 1வது வீடு குணம் இவருக்கு 7வது வீடாக வருது. அப்ப 7வது வீடு என்பது இவருக்கு கணவன் மனைவியாக வரக்கூடியவர்கள் இவரை மாதிரியே அவங்க நினைப்பாங்க. அவர்களும் அதே மாதிரி இருப்பாங்க. இவர்கள் நேசமாகவும் இருப்பார்கள்னு அர்த்தம். அடுத்து 2வது வீடு காலபுருஷனுக்கு 2 இவர்களுக்கு 8ஆகிறது. இவர்களுக்கு யாராவது பணம் இவர்கள் கொடுத்தார் என்றால் இவர்களுக்கு வராது. இவர்கள் பணம் வாங்கினாலும் திருப்பி கொடுப்பதிலும் சிக்கல் ஏற்படும். அதனால பார்த்து பேச வேண்டும். பார்த்து பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து 3வது வீடு 9வது வீடாக இருக்கிறது. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, தெய்வத்துக்கு போனாலும் சரி, அவர்கள் ஏதாவது தானம் தர்மங்கள் செய்யணும்னு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து 4வது வீடு காலபுருஷனுக்கு 4வது வீடு 10வது வீடாக இருக்கிறது. இவர்கள் வேலை, இவருடைய கர்மா, இவருடைய ப்ரொஃபஷன் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஆனந்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தவர்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 5வது வீடு இவருக்கு 11வது வீடாக வருகிறது. அதுதான் ஞான வீடு, அதுதான் நிம்மதி. 11 அதிர்ஷ்டம். இவர்கள் எப்போதுமே இயற்கையா பார்த்து இறைவனா பார்த்து அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள். இவர் எதிர்பார்க்கறது மாதிரி நடக்காது. அடுத்து 12வது வீடு காலபுருஷனுக்கு 8ஆ இருக்கிறது. தூக்கம் குறைவாகத்தான் இருக்கும். படுக்கும்போது கூட வேலை பார்த்துதான் அவங்க வேலையை பார்ப்பாங்க, உழைப்பாங்க, கடினமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்குத்தான் காலப்புருஷன் பயன்படுகிறது. எப்படிமா இருக்கு? உண்மையா, அனைத்துமே கரெக்ட். எதுவுமே ஒண்ணு கூட சோட கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா, காலபுருஷ தத்துவம்னா இதுக்குள்ளதான் அடைக்கிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இதே மாதிரி இதுல பாருங்க, இவங்க துலாம்னு சொன்ன உடனே எதையுமே இவங்க எடை போடக்கூடியவர்கள் உடனே கணக்கு பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். அதுல யார் இருக்கா நட்சத்திரமா? அங்க போய் எந்த கிரகம் உச்சமாகுது? சனி உச்சமாகுது, நீசமாகுது, சூரியன் நீசமாகுது. இவங்க சூரியன் நீசமாகுறதுனால புகழை பத்தி இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர் நம்மளை புகழ் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்வதற்கு தான் கால சக்கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 12 ராசியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி 9 கிரகங்களையும் 12 ராசிகளை மட்டும் வச்சு சொன்னது ஜோசியத்துக்கு பேரு நாடி ஜோதிடம்னு அர்த்தம். அங்க என்ன இல்ல, லக்னம் இல்ல. முத ஜோசியத்துக்கு பேரு லக்னம் இல்ல. அங்க என்ன பண்ணா, சூரியன்னா அப்பா, குருன்னா ஆண் பிள்ளை, சுக்கிரன்னா பொம்பளை பிள்ளை. இப்படி கிரகங்களை உறவுகளாக வைத்து நாடி முறைகள் சுகர் நாடி, மீனாட்சி நாடி, புதன் நாடி, இந்த நாடிகளாக பிரித்தார்கள். அதுக்கு பிறகுதான் பராசர மகரிஷி என்ன சொல்றாருன்னா, பல ஆயிரக்கணக்கான சுலோகங்களை தொகுத்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால லக்னத்தை உருவாக்குகிறார்கள். லக்னம் வரும்போதுதான் தனி மனித ஜோசியமே வருது. ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த துலா லக்னம்னு அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு சுக்கிரன் எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. லக்னத்திலே இருக்காரு. லக்னத்திலே ஆட்சி பெற்று உட்கார்ந்து, லக்னத்திலே சுக்கிரன் இருக்காரு, துலா வீட்டிலே இருக்காரு இல்லையா. அப்ப பாருங்க, இவர்கள் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பார்கள். அடுத்தவர்களுடைய உதவி செய்யும் முகமலர்ச்சியோடு இருப்பார்கள்னு அர்த்தம். அந்த கிரகம் அப்படித்தான் சொல்லும். அப்ப கிரகத்தோடு பேசுங்கள், நட்சத்திரத்தோடு நச்சுன்னு பழகுங்கள், ராசிகளோட விளையாடுங்கள் அப்படின்னு அர்த்தம். 12 ராசிகள் காலபுருஷ தத்துவங்கள். இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, இவங்க யாராக இருந்தாலும் துலால ஒவ்வொரு லக்னத்துக்காரருக்கும் 4வது வீடு எதுன்னு பாருங்க. அதுதானே வீடு, அதுதானே வாகனம். ஏன் 4வது வீடு? காலபுருஷனுக்கு 4வது வீடுன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா, அது தாய் நம்மளை சுமந்தாலும் இல்லையா, நம்மளை சுமக்குறாள் இல்லையா. வீடு நமக்கு சுமக்குதா? வாகனம் சுமக்குதா? வாகனம் நம்மளை சுமக்குது, வீடு நம்மளை சுமக்குது, தாய் நமக்கு சுமந்தா,
அங்க யார் இருக்கா? பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் யாருன்னா பசுவின் மடி. அதுலதானே பால் குடிச்சு வந்திருக்கோம். பழனிசாமி ஐயா தயவு செய்து மியூட் போடுங்க, வண்டி சத்தமா கேக்குது. பழனிசாமி ஐயா மியூட் போடுங்க. இப்படி ராசிகளை வச்சு பலன் சொன்னோம். அதுக்கடுத்து லக்னம்னு வந்துருச்சு. லக்னம்னு வந்த உடனே லக்னத்தை வச்சு அப்படியே நம்ம 12 சொல்றது. இப்ப 2 மணி நேரம் ஒரு மனிதன் 2 மணி நேரத்துக்கு பிறக்கும் போது ஒரே லக்னமாக இருக்கிறார். அதை 1 மணி நேரமாக்குனாங்க. 1 மணி நேரம் என்பது நட்சத்திரம். அப்ப ஒரு லக்னத்தை 2 மணி நேரத்துக்கு ஒன்னா வச்சு பார்த்தாங்க. அன்னைக்கு மக்கள் குறைவா இருந்தாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு லக்னத்தை 3 பிரிச்சு 3 நட்சத்திரங்களாக 3 பிரிச்சு ஒரு நட்சத்திரத்தை 1 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரமாக பிரிச்சாங்க. அதே நட்சத்திரத்தை பஞ்சபூதத்தின் அடிப்படையில் 4 பாதங்களாக பிரிச்சாங்க. அப்படி பாதங்களாக பிரிக்கும் போது 1/4 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பிரிவை எடுத்தாங்க. அப்படி பிரித்து பார்த்து 108 பிரிவாக பிரித்து சொன்னாங்க. அதையே ஜோதிடத்தினுடைய ஒரு புரட்சி செய்த KSK என்ற அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 249 புள்ளியவாக எடுக்கிறாரு. இந்த 249 புள்ளி எப்படி அப்படின்னா, அதை நம்ம எப்படி சந்திரனை நல்லா கவனிங்க, சந்திரனை எப்படி தசா புத்தி அந்தரம் பிரித்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் தசா புத்தி அந்தரமாக பிரித்து சொன்னார்கள். இப்ப பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறோம். யாராவது ஒருத்தர் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம். ஆனால் இப்ப என்ன திசை ஓடிட்டு இருக்கோ அந்த நட்சத்திரம் அங்கே பயணிக்கிறது. இப்ப உதாரணமா யாராவது பிறந்த நட்சத்திரத்தை சொல்லுங்க, இப்ப திசையை சொல்லுங்களேன். உத்தராட்டாதிக்கம். பிறப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி, அப்படித்தானே? ஆமாங்க ஆமாங்க. இப்ப பிறப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி. ஆனா இப்ப என்ன தசை ஓடிட்டு இருக்கு? சுக்கிர தசை நடக்குதுங்க. இப்ப இங்க பாருங்க, என்ன தசை? சுக்கிர தசைங்க. சுக்கிர தசை பாருங்க, உத்திரட்டாதியா? ஆமாங்க ஆமா. சரி, உத்திரட்டாதினா என்ன தசை பிறந்திருப்பீங்க நீங்க? சனி தசை பிறந்திருக்கீங்க. ஆமா, சனி தசை. போது உத்திரட்டாதியில இருந்த சந்திரன் உத்திரட்டாதியில இருந்து ரேவதிக்கு போனாரு. ரேவதி என்ன செஞ்சாரு? அஸ்வினிக்கு. அஸ்வினியில இருந்து இப்ப எங்க இருக்காரு? அஸ்வினில இருந்து எங்க இருக்காரு? பரணி தசை நடக்குது. இப்ப அவருக்கு என்ன தசை நடக்குது? பரணி தசை நடக்குது. அப்ப ரேவதி பரணி 4வது தசை நடக்குது. அப்ப பரணி நட்சத்திரம் தசை நடத்துகிறது அப்படின்னா இந்த பரணி இவருக்கு இருக்கும். ஐயா நீங்க நல்லா கவனிக்கணும். மீன ராசியில இருந்து சந்திரன் இப்ப மேச ராசியில் இருக்கிறார். சரிங்க சரிங்க. அப்ப இப்ப பரணி நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்துறாருன்னா அப்ப சுக்கிரன் தான் இவர்களை ஆளுகிறார். அப்ப பரணி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. பரணின்னா என்ன அர்த்தம்? பரணிங்கிறது யானை, பரணிங்கிறது அடுப்பு, பரணி என்பது நாக்கு. சுவையா சாப்பிடணும்னு நினைக்கும் அந்த பரணி சுக்கிர தசை. சுவையா திங்கணும்னு நினைக்கக்கூடிய தசை தான் இந்த சுக்கிர தசை. பரணியில நடத்தும் போது எதா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கும். அதனாலதான் அஸ்வினி மகம்ங்கிறது கெஞ்சும், பரணி கொஞ்சம், கிருத்திய மிஞ்சும். பாருங்க. அப்ப இந்த நட்சத்திரத்தை நம்ம எடுக்கணும். அப்ப நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எல்லாரும் என்ன செய்யறோம்னா 12 பாவங்களும் எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு பார்க்கணும். இப்ப என் லக்ன நட்சத்திரம் என்னன்னு அவருக்கு தெரியணும். எப்படி சந்திரனுக்கு மட்டும் நம்ம பிறப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி லக்னத்துக்கு எந்த நட்சத்திரம், அதே மாதிரி 2ஆம் பாவம் எந்த நட்சத்திரம், 3ஆம் பாவம் எந்த நட்சத்திரம்ங்கிறத அவர்கள் தெரிந்து பலன் சொல்லும் போதுதான் சிறப்படைகிறார்கள். இப்ப பாருங்க, யாராவது அதே ஆள் சொல்லுங்க, லக்னம் என்ன லக்னம்யா?
துலா லக்னம் ஐயா. மகர லக்னம் ஒருத்தர் பேசுங்க. துலா லக்னம். துலா துலா லக்னம். லக்னத்துல துலா எந்த அவர் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்துல வந்து இருக்கு? சித்திரையா, சுவாதியா, விசாகமா? விசாகம் ஐயா, 3ஆம் பாதம். இப்ப பாருங்க, விசாகத்துல பிறந்துருச்சு. இப்ப பாருங்க, இப்ப பிறந்தோடனே அவர் 3ஆம் பாதம்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, 3ஆம் பாதம்னு சொல்றாரு. இவருடைய லக்கணத்துக்கு அம்ச லக்கணம் எங்க விழுகும்னா, குருவுடையது மிதுனத்துல விழுகும். இங்க இருந்து 9வது ராசியில் விழுகும். இவர்கள் நேர்மையானவர், தெய்வ சிந்தனை உள்ளவர், அப்பா மேல மரியாதை வச்சிருப்பாரு, அவர் பாக்கியமாக நினைக்கக்கூடியது, பெரியவர்கள் எல்லாம் வணங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உண்மைதான் ஐயா, உண்மை. அதே மாதிரி அவர் குருவோட நட்சத்திரத்துல விழுந்திருக்காரு, விசாகத்துல விழுந்திருக்காரு இல்லையா? ஆமா ஐயா, 3ஆம் பாதம். ஆமா, 3ஆம் பாதத்துல விசாகத்துல விழுந்துட்டாரு. இந்த விசாகம் என்பது குரு தானே? ஆமாங்க, ஆமா. அப்ப குரு தானே. குரு. நீதி, ஆமாங்க. நேர்மை, தாயம், பொய் சொன்னோம், எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் பொய் சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லுமா விசாகம். கண்டிப்பாங்க. யார்கிட்ட போனாலும் அவர்களை அவர்களை வந்து நியாயம், நேர்மையா இருக்கணும்னு சொல்றதுதான் என்னது? விசாகம். அப்ப விசாக நட்சத்திரத்துல ஒருத்தருடைய லக்ன புள்ளி விழுந்துருச்சு. அம்ச லக்னம் எங்க விழுதுன்னு பாக்கணும். இப்ப ஒரு விசாக 2ஆ இருந்தா 8ஆ இருக்கும், கஷ்டப்படுவார் அப்படின்னு எடுக்கணும். அப்ப அடுத்து பாருங்க, இந்த விசாக நட்சத்திரத்துல விழுந்துருச்சு இல்லையா? அப்ப விசாகத்துல விழுந்துட்டா இவரை இயக்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து அந்த விசாகத்தினுடைய தேவதை யாருன்னா சுப்பிரமணியர். அதாவது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு சுப்பிரமணியர். விசாகம் அப்படின்னாலே திருச்செந்தூர். இவர் வாழ்நாளில் திருச்செந்தூருக்கு சென்று வர வேண்டும், திருச்செந்தூருடைய ஆலயத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இருந்தாருன்னா இவருடைய ஆத்ம பலம், ஆன்ம பலம் பலமடையும். திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? போயிட்டு வந்திருக்கேங்க. ஒரு முறை தான் போயிருக்கேங்க, போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் இவர்களுடைய வீட்டுல குருவிகள் வரும், செங்குருவி வரும், குருவிகள் அதிகமாக வரும். அதற்கு இவர் உணவு கொடுக்க வேண்டும். கண்டிப்பாங்க, பண்றோங்கய்யா, பண்ணணும். அப்படி பண்ணும்போது இவர் சிறப்படைவார். அப்ப இவர் என்ன செய்வார்? விசாகமா இருக்கிறதுனால இது பெண் புலி என்ன செய்யும்? பெண் புலி என்ன செய்யும்னா, சில நேரம் கோவப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் பேச மாட்டார். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அமைதியா பேசாம உட்கார்ந்துருவார். இப்படி வந்து பேசணுமா ஜோசியத்தை? நம்ம பெருமையை பேசக்கூடாது. சிறப்பா சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாமே சொல்லக்கூடாது. ஜோசியத்தவரை இந்த மகளிர் குழுவுல வேற எதையுமே பேசப்படாதீங்க, யாரையும் குறை சொல்ல விடாதீங்க. நம்மளே குறை சொல்லணுமா? கனகாம்பா நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவ நல்லவங்க, எல்லாரும் நம்ம பிள்ளைய தன்னைத்தானே புகழவும் கூடாது, இகழவும் கூடாது, அப்படி சொல்லணும். இப்ப இவருக்கு பாருங்க, 2வது வீட்டின் அதிபதி யாரு? 2வது வீட்டின் அதிபதி யாரு? செவ்வாய். எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து இருக்காருன்னு பாருங்க. செவ்வாய் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்க. இப்ப 2வது வீடு வந்து பூச நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சு. பூச யாருன்னா 10 மணி. வீட்டுக்கு போனா முதல்ல சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனா வாங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது பூசம், அது பசுமடி. அதே மாதிரி அந்த 2வது வீடு பூச நட்சத்திரமா இருந்ததுனால அது யாருடைய கர்மப்பதிவு? ராகுவினுடைய கர்மப்பதிவு. பிரமாண்டமாக பேசுவார்கள். இவர்களுக்கு பணம் வந்தா பெருசா வரும், வரலைன்னா வராது அப்படின்னு சொல்லணும். எப்படி பாருங்க, அது பூச நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கு. பணம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், கஷ்டப்பட்டாதான் பணம் வரும், அதிர்ஷ்டமா பணம் வராது அப்படின்னு அடிக்கணும். அது பூசம். பூசம்ங்கிற நட்சத்திரம் இருக்கிறதுனால இவர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுறது இல்லைங்க. சரியா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சாப்பிட்டுருப்பாரு, காலப்போக்கில் விட்டுருவாரு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உண்மை அதாங்க. இப்ப கூட பிரயோகம் பண்றாங்க. ஆனா சூப்பருங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்ப ஒரு அப்ப அடுத்து நம்ம பாருங்க. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரையும் படிங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் படிக்கணும். இப்ப படிக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த உடைவட்ட நட்சத்திரம், உடைமட்ட நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா? உடைவட்ட நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம்? உடைவட்ட நட்சத்திரம் யாராவது ஒருத்தர் சூரியன், சூரிய நட்சத்திரம், செவ்வாய்,
குரு. சூரியன் செவ்வாய் இந்த நட்சத்திரம் ஏன் உடைபெற்றிருக்கு பாருங்க. ஆ. செவ்வாய் உடைபெற்றிருக்கு, சூரியன் சூரியன் உடைபெற்றிருக்கு, அடுத்து குரு உடைபெற்றிருக்கு, செவ்வாய் உடைபெற்றிருக்கு. இந்த 3 தானே 1, 5, 9 அதிபதி. ஆமாயா. 1, 5, 9 நானு, ஆமா என் மகன், எங்க அப்பா. ஆமாய்யா ஆமா தர்ம திரிகோணம் தானே. ஆமா. ஆமாய்யா ஆமா 4 திரிகோணம் இருக்கு இல்லையா? ஆமா. ஆமாய்யா 4 திரிகோணம் இருக்கா இல்லையா? உண்டையா. தர்ம திரிகோணம், தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், இந்த திரிகோணம் இருக்கா இல்லையா? உண்டு உண்டு. இந்த திரிகோணம் இருக்கா இல்லையா? இப்ப தர்ம திரிகோணம்னா என்ன அப்படின்னா, தர்மம்னா நீதி நேர்மையா வாழ்றதுக்கு பேர் தான் தர்மம். 1, 5, 9 ஒழுக்கம், 1, 5, 9 அறிவு, 2, 6, 10 என்பது பணம், 3, 7, 11 என்பது இன்பம் மகிழ்ச்சி, 4, 8, 12 என்பது கஷ்ட திரிகோணம் மோட்ச திரிகோணம்னு அர்த்தம். இவங்க எந்த திரிகோணத்தில் இவங்க லக்னம் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். வேற யாராவது ஒருத்தர் லக்னம் சொல்லுங்க பாப்பா. மகர லக்னம். சரி, மகர லக்னம் எந்த திரிகோணத்துல இருக்கு? இருக்கு. தர்ம திரிகோணம். எந்த திரிகோணத்துல இருக்கு? தர்ம திரிகோணம். கர்மம் கர்மம் தர்மம். கர்ம திரிகோணம். கர்ம திரிகோணம். என்ன திரிகோணத்துல இருக்கு? கர்மம் பணம் பணம். தர்மம். அது பேரு அர்த்த திரிகோணம்னு அர்த்தம். பணம் அர்த்தா, அதாவது தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா. அர்த்த திரிகோணத்துல போய் லக்னம் விழுந்துருது. அர்த்த திரிகோணத்துல விழுந்துச்சுன்னா பணத்துக்கு கருமாயம் படணும்னு அர்த்தம், உழைக்கணும்னு அர்த்தம், மரியாதைக்காக ஓடி ஓடி அலையணும்னு அர்த்தம் அப்படின்னு அந்த திரிகோணம் சொல்லுது அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்ப புரியுதா எப்படி எடுக்கிறோம்னு? நச்சுன்னேதான் இருக்கு. நச்சு நச்சுன்னு சொல்றோம். சரி, இப்ப காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளை பகுத்து வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாயா. அதே மாதிரி 27 நட்சத்திரங்களையும் வச்சிருக்காங்க இல்லையா? இந்த 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? அஸ்வினி. அஸ்வினிங்கிறது குதிரை தானே? ஆமாய்யா அஸ்வினிங்கிறது கேது தானே? ஆமாய்யா கேதோட நட்சத்திரம். அஸ்வினிங்கிறது கொடி, அஸ்வினிங்கிறது குதிரை, அஸ்வினிங்கிறது தொப்பி. எம்ஜிஆர் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்ததுனாலதான் அவருக்கு அந்த 2வது நட்சத்திரம் ஆகிய தொப்பி வச்ச அன்னைக்கு அந்த ஆளுக்கு பணம், பெரிய புகழும் பணமும் வந்துச்சா இல்லையா? அவர் படத்துல பாருங்க குதிரையில போவாரு. அஸ்வினி அப்படின்னாலே கத்தி சண்டை ஓட்டாருன்னா அவருக்கு அடே அப்பா புகழ் தரக்கும். அப்ப இந்த 12 ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரத்தை பாருங்க. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க எப்படி நட்சத்திரத்தை அமைச்சிருக்காங்கன்னு. அஸ்வினி 1ஆம் பாவம் பாதம், முதல் 4 பாதம் இருக்கா? அப்புறம் என்ன, எத்தனை பாதம் இருக்கு? அடுத்து எத்தனை பாதம் இருக்கு? அடுத்து 4 பாதம். அடுத்து 4 பாதம் இருக்கா? அப்ப கிருத்திகை ஒரு பாதம் இருக்கா? ஒரு பாதம். ஆமாய்யா ஒரு பாதம். அடுத்ததுக்கு வாங்க, அடுத்து வாங்க, கிருத்திகை 3, ரோகிணி 4. அடுத்து 2 நிக்குதா? 2வது ராசியில 2 பாதம் நிக்குதா? 3வது ராசிக்கு போங்க. 3வது ராசிக்கு போனோம்னா 2, 4, 3ஓட நிக்குதா? அடுத்து 4வது ராசிக்கு போங்க. 1, 4, 4ஓட நிக்குதா? அமைச்சிருக்காங்க பாருங்க. 1 முடியுது, 2ல முடியுது, 3ல முடியுது, 4ல முடியுது. இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தை விழுகுதுன்னு பாக்குறோம். இப்ப அஸ்வினியில 1 விழுந்துருச்சுன்னு வச்சுக்காங்க. அஸ்வினியில விழுந்துட்டா நல்லா கவனிங்க. அஸ்வினியில லக்னம் விழுந்துட்டா, அஸ்வினியில விழுந்தா அம்சம் 1 எங்க விழுகும்? அங்கேயே விழுகுமா? அது வர்க்கோத்தமமா? வர்க்கோத்தமா. அஸ்வினி 2ல விழுந்துச்சுன்னா 2ஆம் இடத்துக்கு போயிருமா? ரிஷபத்துக்கு போயிருமா? அஸ்வினி 3ல விழுந்தா அது எங்க போயிடும்? மிதுனத்துக்கு போகும். அஸ்வினி 4ல விழுந்தா
கடகம். கடகத்துக்கு போகும். 4வதுக்கு போயிருமா? அப்ப இப்ப நல்லா கவனிங்க. அஸ்வினி மறுபடி பரணி 1ன்னு விழுந்தா அது எங்க வந்துருது? சிம்மத்துக்கு வந்துருமா? அதத்தான் இதுக்கு முன்னாடி பேசினார்ல நண்பர், என்னுடைய அன்பு தம்பியோ அண்ணனோ, 1வது பாதமும் 5வது பாதமும் 9ஆம் பாதமும் ஒரே பார்வையாக இருக்கிறது. 1வது பாதமும் 5வது பாதம், அதாவது பாருங்க, முத இருக்கக்கூடிய 4 பாதம் இருக்கு இல்லையா, அது 4 ராசியில வந்துருது. அஸ்வினி 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்து, பரணியில 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்து வச்சுக்கோங்க. பரணி 1ல அஸ்வினி வச்சுக்கோங்க இருந்துச்சுன்னா அது எங்க போயிரும்? அதே மாதிரி கிருத்திகை 1ஆம் பாதத்துல இருந்து அது எங்க போகும்? 1, 5, 9 நிக்குமா? இது தர்ம திரிகோண பார்வை. பார்வையில இப்ப நட்சத்திரத்துல ஐயா மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு சொல்றத கேளுங்க. ஐயா தயவு செஞ்சு நம்மளை தவிர மற்ற எல்லாருமே திறந்து வச்சிருக்கோமா நம்ம அறிவாளி வாய பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம தோத்து போயிடுறோம். நம்ம பேசும்போது பேசிட்டு கேட்கணும். இப்ப பாருங்க, அஸ்வினி 1ஆம் பாதம், பரணி 1ஆம் பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம், இது 3மே ஒரே பார்வையில் ஒரே திரிகோணத்தில் உள்ளது அப்படின்னு எடுக்கணும். இப்படி பார்க்கும்போது இப்படி எடுத்துட்டு இந்த நட்சத்திரத்தை பார்த்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரத்துல விழுகும் லக்னா, இது உடைவட்ட நட்சத்திரம் சொன்னோமா, அவ்வளவு ஜாதக பிரகாரம் உடைவட்ட நட்சத்திரம் இருக்கும். இப்ப வேற யாராவது ஒருத்தர் நட்சத்திரம் லக்ன புள்ளியை சொல்லுங்க, நட்சத்திர பாதம். தனுசு லக்னம், மூலம் 3ஆம் பாதம். இப்ப பாருங்க, தனுசு லக்னம் 3ஆம் பாதத்துல விழுந்துருச்சு. நல்லா கவனிங்க. அம்சத்துல எங்க விழுகும்? மிதுனத்துல போய் விழுகுமா? அம்சத்துல மிதுனத்துல போய் விழுந்துருது. 7வது ராசியில விழுந்துருது. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா உங்களை தவிர மத்த எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு மியூட் போட்டுக்க சொல்லுங்க ஐயா. ஒண்ணுமே கேட்கல, புரிய மாட்டேங்குது. பாருங்க, நானும் சத்தம் போட்டு தான் பேசுறேன். அடுத்தவங்க நுழைஞ்சிடுறாங்க. பாருங்க, கேள்வி கேட்டுட்டு மியூட் போட்டுக்குங்க. கேள்வியும் கேட்க வேண்டாம், ஐயா சொல்றதே கவனிங்க. ஒருத்தர் பேசுறாங்க, நல்லா கவனிங்கயா, நல்லா பாக்கணும். எப்பயுமேவும் நல்லா பாருங்க, நம்ம நிறைய நல்ல கருத்துக்களை சொல்றோம். அம்மா மஞ்சுளா அம்மா, நிறைய கருத்துக்களை சொல்றோம், உண்மையை சொல்றோம், நன்மையை சொல்றோம். ஆனா இன்னைக்கு 34 பேர் வந்திருக்காங்க, 35 பேர் என்னையும் சேர்த்து நம்மாவை சேர்த்து. அப்ப நல்லவர்களுக்கும் நல்ல கருத்துக்கள் சொல்லுபவர்களுக்கும் இந்த நாட்டுல என்ன இல்ல? மரியாதை இல்லை. பகட்டுக்கும் வேஷத்துக்கும் அதுக்கு மட்டும்தான் மரியாதை உண்டு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஜோசியம் என்பது சத்தியம், ஜோசியம் என்பது நேர்மை, ஜோசியம் என்பது உண்மை, ஜோசியம் என்பதை சாதாரணமா எடை போட்டு கூடாது. அப்படி போட்டீங்கன்னா நம்மளே தப்பாகிடுவோம். இப்ப பாருங்க, மூல நட்சத்திரத்துல விழுந்துருச்சு. மூல நட்சத்திரத்துல விழுந்துட்டா நல்லா கவனிங்க, மூல நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. மூலம்னா என்ன? மூலம்னா யாரு? ஆஞ்சநேயர். மூலம்னா யாரு? விநாயக பெருமான். அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். மூலம்னா நாய், பெண் நாய், பாசமுள்ள நாய். இவர் எப்பயுமே வீட்டை சுத்திட்டே இருப்பாரு, சொந்தத்திலேயே இருப்பாரு. இருக்குங்க ஐயா, அதை விட்டு போக மாட்டாரு. வேற வீட்டு நாய் நம்ம வீட்டு வழியவே தாங்க போகுது வருது, பாத்துக்கிட்டே இருக்கு, நம்மளத்தையும் பார்க்கும். அப்ப நாய்கள் மேல பிரியமா இருக்கும் இந்த நட்சத்திரம். ஆனா இந்த பெண் நாய்க்கு போய் பிஸ்கட் வாங்கி போடணும். சரிங்க. அப்படி வாங்கி போட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஆக்டிவேட் ஆயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால இப்ப மூலம் 3ஆம் பாதம்னா அடுத்த 2ஆம் பாதம், அடுத்த 2வது வீடு எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்கும்? அங்க 3வது அந்த ராசிக்குள்ள எந்த பாதத்துல ஆரம்பிக்கும்? உத்திராடம் 4ஆம் பாதத்துல ஆரம்பிக்குமா? 2வது வீடு நல்லா எண்ணி பாருங்க. உத்திராடத்துல ஆரம்பிக்குமா? திருவோணத்துல ஆரம்பிக்குமா? நல்லா பாருங்க, 2வது வீடு எதுல ஆரம்பிக்கும் பாருங்க. உத்திராடம். நல்லா பாருங்க. இப்ப எப்படி எண்ணி பார்க்கணும்னா
மூல 1, மூல 4, மூல 4 வந்து 2, பூராட 4, 6, உத்திராடம் எத்தனை இருக்கு? 4. அப்ப எத்தனை ஆயிடுச்சியா? 10 ஆயிடுச்சுங்க. 10 ஆயிடுச்சு. அப்ப உத்திராடத்தினுடைய கடைசி பாதம் தானே 2 விழுகும். ஆமாங்க. அப்ப உத்திராடம்ங்கிறது சூரியனா? சூரியன். அப்ப இவர் நேர்மையைத்தான் பேசுவார், நேர்மை தவிர எதுவுமே இல்லைங்கய்யா. எதையும் பேச மாட்டார். அதனாலதான் பிரச்சனையே. யாரையாவது குறை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, வெளியேன்றுவார். உண்மைங்க. அடுத்த 2வது உத்திராடம். உத்திராடம்னா அது வந்து கீரி கடிச்சிடும், விஷத்தை போக்கும், அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லும். உத்திராட மலட்டு பசு சொல்றாங்க, கீரின்றாங்க. அப்ப எதுல எது ரைட்டு? மலட்டு பசுன்னு சொல்லுவாங்க. அப்படியே இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, பலாமராது. மரத்துல எப்படி பாக்குறதுக்கு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது. பார்த்தா வெளியில குறை சொல்லுவாங்க, உள்ள போய் பழகி பார்த்தாலே இவர் நல்லவரு, இவர் பேச்சு நல்ல பேச்சு, இவர் அருமையா பேசுறாருன்னு தெரியும். எப்படி பாருங்க, இப்படி நம்ம எடுக்கணும். இதே மாதிரி 12 பாவங்களையும் 12 பாவம் எந்த நட்சத்திரத்துல இருக்கும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவருக்குள் என்னென்ன நட்சத்திரங்கள் எப்படி எப்படி இருக்குங்கிறத பார்த்து பலன் சொல்லணும். இப்ப நம்ம 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கொட்ட முடியுமானா கொட்ட முடியாது. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா விதைச்சுதான் விடுறோம். என்ன செய்யறோம்? விதைச்சு விடுறோம். முளைக்கட்டும்யா, முளைக்கட்டும். எங்களுடைய பேராசிரியர் சாலமன் பாபையா சொன்ன மாதிரி வளரட்டும்யா, நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், நல்லவர்களோடு பழகுங்கள், நல்ல தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள். அதுதான் உங்களை வழிநடத்தும். 2ஆம் பாவத்துல அந்த உத்திராட நட்சத்திரம் இருப்பதனால திருப்புவனம் கோயில் பலாமரத்தினுடைய தலவிருச்சகம், திருப்புவனம் பலாமரத்தினுடைய தலவிருச்சகம் மோட்ச கோயில். அதுல அந்த ஆலயத்தில் போய் நீங்க வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். சூரியன் நட்சத்திரத்துல இருக்காரியா? ஐயா சூரியன் சித்திரை 4ங்கய்யா. இப்ப சித்திரைக்கு போயிருவோம். சித்திரை யாரு? விஸ்வகர்மா. சித்திரை யாரு? புலி. விஸ்வகர்மா புலி. அது யாரு? மரங்கொத்தி பறவை. அது என்ன செய்யும்? கொத்தி நல்லா எல்லாரையும் செதுக்கி இருக்க விடும். விஸ்வகர்மா எல்லாத்துக்கும் வீடு கட்டுவாரு, வாசல் வைப்பாரு, கதவு போடுவாரு, எல்லாம் செய்வாரு. அவர் வீட்டுல என்ன இருக்காது? ஒண்ணும் இருக்காது. உண்மையிலே தொழில் வீடு கட்டுற தொழில் தாங்கய்யா. ஆனா எனக்கு வீடு இல்ல, வீடு இருக்காது. உண்மைதான். இப்படி சொந்தமா இல்ல, அப்பா இருக்காது. அப்ப அந்த நட்சத்திரத்தை எடுக்கணும். அந்த நட்சத்திரம் பாருங்க எப்படி இருக்கு. இப்ப 27 நட்சத்திரத்தையும் படிங்கள். 27 நட்சத்திரத்தையும் நல்லா படிக்கணும். 9 கிரகங்கள் இப்ப ஒண்ணும் இல்லையா, ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நல்லா பாருங்க, இந்த 2ஆம் வீட்டின் அதிபதி இப்ப பாருங்க, இந்த லக்னத்துக்கு அதிபதி இப்ப தனுசு லக்னத்தின் அதிபதி குரு எங்கயா இருக்காரு? ரிஷபத்துல இருக்காருங்கய்யா. ரிஷபத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்காருயா? கார்த்திகை 3ஆம் பாகம். சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் இருக்காரு. நெருப்பு ராசி, நெருப்பு நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சோமன், அதாவது கிருத்திகை நட்சத்திரங்கிறது சந்திரன் பிறந்த நட்சத்திரம். அதுல போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா இவருக்கு நிறைய சம்பாரிச்சு நிறைய எல்லாருக்கும் கொடுக்கணும், சொந்த பந்தங்களை செஞ்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கணும்னு அர்த்தம். தருமந்தே ரொம்ப பிடிச்சது. அடுத்து பாருங்க, அது 8வது வீட்டுல போய் 6வது வீட்டுல போய் உட்கார்ந்து இல்லையா? லக்னம். இந்த லக்னம் வந்து இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த நட்சத்திரமாகவே மாறுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த நட்சத்திரமாகவே மாறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவை யாரும் நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கு? சூரியனுடைய நட்சத்திரம்.
சூரியன் யாரு? கத்திரிக்கோளு. சொந்த பந்தெல்லாம் வெட்டி விட்டுரும், உறவெல்லாம் ஓடி போயிடும். உண்மைங்கய்யா. கரெக்ட். எப்படி பாருங்க. அப்ப இன்னொரு விஷயம் இன்னும் என்ன சொன்னோம்னா, அந்த நட்சத்திரம் சந்திரனுடைய கர்மா இருக்கு, அதுக்கு சந்திரனுடைய அந்த அன்பு இருக்கு. இவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில், உணவு, விவசாயம், இதுல அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்கய்யா, ஆமா உண்மை. விவசாயம் தான் அப்பாவுக்கு தொழில். அப்ப பாருங்க, இதெல்லாம் நீங்க டிஎன்ஏ படிங்க, எல்லா ஜோசியத்தை படிங்க, யாரையுமே குறை சொல்லாதீர்கள். எல்லாருமே நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள். நான் பாருங்க, நான் படிச்சேன், என்னென்ன படிச்சேன்? பாரம்பரியம் படிச்சேன், அஸ்தமங்கலம் படிச்சேன், கேபி படிச்சேன், பாஸ்கரா படிச்சேன், கேஇ படிச்சேன், ஏஎல்பி படிச்சேன், மீனாட்டு நாடி படிச்சேன். எந்த ஜோசியம் விட்டாலும் படிப்பேன். இப்ப நவீன ஜாமக்கோள் ஆருடம்னா ஜெய் பாபாயா அவர்கிட்ட படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஜாமக்கோள்ல நுட்பம் இருக்கு. ஏதாவது ஒரு பிரசனத்தை கத்துக்கிட்டோம்னா வந்தவங்களுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடணும். ஜோசியத்தை எப்படி எளிமையா சொல்லணும் அப்படின்னா நட்சத்திரங்களை பார்க்கணும். இப்ப இவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்களுடைய ராசி கட்டத்துல கேதுவுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்காயா? ஐயா, கேதுவுடைய நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல தாங்க இருக்கு, அஸ்வதியில. அஸ்வினியில கேது இருக்கு, அப்படித்தானே? கேது 3, அஸ்வதி 3, அஸ்வதி 3. பாருங்க. சரி, ராகுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? செவ்வாய் இருக்குங்கய்யா, சுவாதி 3. இப்ப பாருங்க, இருக்கிற நட்சத்திரத்துல சுவாதி மட்டும் கொஞ்சம் நல்ல நட்சத்திரம். ஏன்னா அது தேனி, அது தேன் கூடு இருக்கு இல்லையா, தேனி. சுவாதிங்கிறது இதயம், நம்முடைய ஹார்ட், அது ஒரு சாவி. பரணிங்கிறது அடுப்பு, பரணிங்கிறது பூட்டு, சுவாதிங்கிறது சாவி. அதனாலதான் 7ஆம் பாவம் பொருத்தம் பாக்குறாங்க எல்லாரும். ராகுமே சுவாதி 1ல இருக்குங்க. சுவாதியில போய் உட்காந்து, இப்ப பாருங்க, சுவாதியில போய் உட்கார்ந்து இருக்கு. யாரு உட்கார்ந்து இருக்கா? செவ்வாய் உட்கார்ந்து இருக்கு. இப்ப இவருக்கு கடன் இல்லாம இருக்க முடியாதுயா. ஐயா, கடன் இல்லாம இருக்க முடியாது. கொடுக்கல் வாங்கல் செஞ்சுட்டே இருக்கணும். இருக்குங்கய்யா, கடன் அடையவே மாட்டேங்குது. அடைய மாட்டேங்குது. அப்ப இவர் கடன் இருக்குமா? இவர் தொழில ஜெயிச்சிருவாரா? இவர் எப்படி இருப்பாரு? சுவாதியில போய் உட்கார்ந்து இருப்பாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அடுத்தவர் சொல்றதை அவர் கேட்கவே மாட்டாரு. தன்னுடைய புத்திக்குத்தான் செயல்படுவார். கண்டிப்பா, அதே உண்மை. அப்படிதான் எடுக்கணும். இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு, ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதுமே ஐயா, அதுமே சேல்ஸ் வீடு கட்டிதாங்கய்யா கடன். இப்ப பாருங்க, இவர் போய் சேல்ஸ் வீடு கட்டிதான் கடன். ஏன் கடன் ஆகுறாருன்னு நல்லா கவனிங்க. ஏன் கடன் ஆகுறாருன்னா, காலபுருஷனுக்கு 12வது, நல்லா பாருங்க, காலபுருஷனுக்கு 12வது வீடு இவருக்கு 4வது வீடாக வருவதனால் இவர் வீடு கட்டக்கூடாது. வீடு கட்டினதுலதாங்க கடன் ஆயிடுச்சு. காலபுருஷனுக்கு 12வது வீடு இவருக்கு 4வது வீடாக வருவதனால் இவர் வீடு கட்டுனா இவருக்கு சரியான காசு கொடுக்க மாட்டாங்க. சொல்றது கடைசியில வேலை செய்யறவனு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். அதே மாதிரி அந்த வீட்டு ஓனரும் ஒழுங்கா நடந்துக்க மாட்டான். நம்மள கடைக்காரனா ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அதாங்க 70 லட்சம் ரூபாய் வீடு 50 லட்சம் ரூபாய்க்கு தாங்க கொடுத்தேன். அதுலதான் கடன். எப்படி பாத்தீங்களா? அப்பதான் இதை இப்படி எடுக்கணும். எதை நம்ம பார்க்கணும்? வேற யாராவது ஒருத்தர் மட்டும் ஒரு லக்கணத்தை சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம். கன்னி லக்னம். யாராவது ஒருத்தர் மட்டும். கன்னி லக்னம் ஐயா, கன்னி லக்னம். கன்னி லக்னம் சொல்லுங்க ஐயா. ஆமா, கன்னி. இப்ப பாருங்க, கன்னி வந்து மாடு மாதிரி உழைக்கும், நல்லா வேலை செய்யும், மரியாதை கிடைக்காது. கண்டிப்பாங்க ஐயா. எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில அப்படியே போய் தலையை பிடிச்சு உட்காருதுன்னா கன்னிதான். அதுல என்ன நட்சத்திரத்துல விழுந்திருக்கு? என்னோட அஸ்த நட்சத்திரம். இப்ப அஸ்த நட்சத்திரத்தை விழுந்திருக்கு பாருங்க. அஸ்த நட்சத்திரத்துல போய் லக்ன புள்ளி விழுந்துருச்சு.
அது யாருடைய கர்மா இருக்கு? குருவுடைய கர்மா இருக்கு. சூரியன் பிறந்த நட்சத்திரம் அது முழுமை இருக்கு. இவர் அடுத்தவருக்கும் நல்லா ஒரு அறிவுரை சொல்வாரு, அடுத்தவர் வாழ்றதுக்கு வெள்ளாம சொல்வாரு, இவர் வாழ்றதுக்கு யாரும் சொல்ல மாட்டார். கண்டிப்பாங்க ஐயா, உண்மைதான். எப்படி பாருங்க. ஆனா அது சூரியனுடைய அந்த சூரியன் பிறந்த நட்சத்திரங்கிறதுனால இவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டார். அப்படியே பேசாம அமைதியா இருந்துருவார். அதுதான் அஸ்தம். கண்டிப்பாங்க ஐயா. அதே மாதிரி அஸ்தத்துக்கு இன்னொரு இது என்ன இருக்குன்னா, இவரு தாய் மேல பாசமா இருப்பாரு, தாய் இவர் மேல பாசம் இருக்காது. 100% உண்மைங்க ஐயா. 100% உண்மைங்க, 100%. ஐயா, ஜோசியத்தை நீங்க எப்பயுமே விற்க கூடாது, ஜீவனம் பண்ணுங்க. ஜோசியத்தை நேசிங்க. நான் இப்ப சொல்றேன், நேத்து நான் வந்தேன், 96 பேர் இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு 36 பேர் கூட இல்ல. இது என்ன காரணம் அப்படின்னா, உண்மை பொருள் விலை போகாது. நாம் விற்கிறதுக்கு வரல. ஆளை பார்க்காதீர்கள், அறிவை பாருங்கள், கருத்தை கேளுங்கள், ஜோதிடத்தை நேசியுங்கள். ஜோசிடத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஜோசியத்தை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க. நவீன ஜோதிடம், உபநட்சத்திர ஜோதிடம். எப்படி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பிறக்கிறதுக்கு ஒரு லக்கணம். ஒரு நட்சத்திரத்துக்கு போனா 1 மணி நேரத்துல ஒரு நட்சத்திரம். அதை 4ஆ பிரிச்சா 1/4 மணி நேரம். அதை சப்லாடா பிரிச்சோம் அப்படின்னா 8.5 நிமிஷம். அதையே சப்சப்பா பிரிச்சோம் அப்படின்னா நொடி கணக்குல மாறிடும். பாருங்க, ஒரு ஜாதகத்தை ஒரு லக்கணமா பிரிச்சா 4 மணி நேரம் எல்லாம் ஒரே இருக்க முடியாது. ஆனா இன்னொன்னு, நீங்க எடுத்து சொல்லுகின்ற போது உங்களுக்கு குருவோட வலிமையும் நல்ல சித்தர்களுடைய ஆசீர்வாதம். எங்க தாத்தா, எங்க அப்பா என்னை இந்த அளவுக்கு பேச வச்ச மாயாண்டி சாமிகள், இடையமலூர் சாமி ஒவ்வொரு மகான்களும், சித்தர்களும், யோகிகளும், உங்களுடைய லக்ன புள்ளி எது, உங்களுக்கு 9வது வீட்டு புள்ளி எந்த புள்ளி, அதை எடுத்து அந்த சித்தரை பிடிச்சுக்கங்க, அதை வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு வழி நடத்தும். அவர்களுப்படி நீங்க போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அதனால ஜோசியத்துல இதே பாருங்க. இவர் கன்னிய லக்னத்துல விழுந்திருக்காரு, அஸ்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்காருன்னா இவருக்கு 11வது வீட்டினுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்காரு. இந்த நட்சத்திரம் எங்கேயா இருக்கு? அஸ்த நட்சத்திரம். சந்திரன் 3ல கேட்டை வைக்கிறாரு. சந்திரன் கேட்டையில போய் உட்கார்ந்துருக்காரு. நல்லா கவனிங்க. சந்திரன் கேட்டையில உட்கார்ந்துருக்காரு. காலபுருஷன் 8ல உட்கார்ந்துருக்காரு. காலபுருஷனுக்கு 8ல கேட்டையில உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு 3ல உட்கார்ந்துருக்காரு. இவரை யார நம்புறாரோ அவன் இவருக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு. இவர் யாரையும் நம்பினாருன்னா கேட்டை நட்சத்திரத்தை உட்கார்ந்துருக்காரு. கேட்டைங்கிறது மானு, கேட்டைங்கிறது புதன். அவசரப்படுவாருன்னு அர்த்தம், வெகுளித்தனமா இருப்பாருன்னு அர்த்தம். அதே நேரத்துல எல்லாத்தையும் நம்பிடுவாரு. இருந்தாலும் ஒரு பய உணர்வு இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எடுக்கணும். இருக்கா இல்லையா ஐயா? கண்டிப்பா இருக்குங்க ஐயா. இருக்குங்க ஐயா. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். விஷயங்கள் நிறைய பகிர்ந்துருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டாவும் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறது. அப்ப என்ன செய்யணும்னா, நீங்க நன்றாக படிக்க வேண்டும், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா உண்மையை பேசுங்க, நேர்மையா இருந்தா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. அவகிட்ட இவ்வளவு குடும்பம் கேட்காதீங்க. இல்லாதவளுக்கு கொடுங்க, இருக்கிறவகிட்ட வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, கர்மாவை சேர்க்காம இறைவனுடைய சிந்தனையில் இருங்கள். நியாயத்தை போடுங்க, தேசத்தை போடாதீர்கள். மலித்தலும், அதாவது கூட்டலும் மலித்தலும் எல்லாம் கூடாது. இறைவனோட சிந்தனையோடு இருந்து சித்தர்களை நாவில் நிறுத்தி நல்லதொரு சக்தியை நீங்கள் பெற்றீர்களேயானால், நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்வீர்களேயானால், இந்த உலகம், இந்த ஜெய்பாபா, நான் இந்த துறைக்கு நான் பெருமைப்படுகிறேன். நான் சாதாரண பள்ளியின் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். எங்க அப்பா ஒரு அரசியல்வாதியா இருந்தாரு. அதுக்கு வர நான் ஒரு பள்ளியின் ஆசிரியரா இருந்தேன், தலைமை ஆசிரியரானேன், ஒரு மெட்ரிக் ஸ்கூலினுடைய பிரின்சிபால் ஆனேன். இதெல்லாம் பெருமையாக சொல்வதை விட நான் ஒரு ஜோதிடனாக இருக்கிறேன் என்று பெருமையாக சொல்கிறேன். I am
I am saying, I am very proud of saying, I am a great astrologer in the world. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வழிகாட்டியாக இருக்கிறேன். என்னை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு கொத்தனார் அன்னைக்கு சொல்றேன், உங்க பேச்சை நான் கேட்காம தூங்க மாட்டேனியா, மாயரிசி அஸ்ட்ரோ டிவி அந்த பேச்சை நான் கேட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா அதுதான் பெருமை, அதுதான் நாம் கிடைத்த பாக்கியம். எனக்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்பினை என் பேசுவதற்காக ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்தாங்க வரியா. அந்த தளத்தின் வழியாக இத்தனை நல்ல உள்ளங்களை இந்த என் பேச்சை கேட்க வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த புண்ணியம் உண்டுன்னு அர்த்தம். அந்த புண்ணியம் உள்ளவர்கள் மட்டும்தான் இங்க வர முடியும். எல்லாரையும் கட்டி ஏற முடியாது, எல்லாத்திலையும் போய் சேர முடியாது. யாருக்கு எது கிடைக்குமோ அப்போதுதான் அது கிடைக்கும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நல்லுள்ளம் படைத்த ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர்களுக்கும் சபையோர்களுக்கும் என் அன்பான நன்றிகளும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என் உரைக்கு திரையிடுகிறேன். மீண்டும் ஒரு நாள் உதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை, ஜோதிடம் வளரட்டும், ஜோதிடர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஜோதிடர்களுக்கு சந்தேகம் வந்தால் யாரிடம் வேண்டுமானால் ஜோதிடர்கள் சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுப்பதனால், நீங்கள் கிள்ளி கொடுப்பதனால் தான் கெட்டு போவீர்கள். சொல்லிக் கொடுத்தால் உங்கள் சந்ததிகள் வாழும் என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவுகிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா நிகழ்ச்சி. புதிய விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி யார் யாருக்கு பிரபஞ்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறதோ அவங்களுக்கு மூலியமா தான் இந்த இதுல பங்கு பெற்றவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. 38 பேர்ல இது யார் எத்தனை பேர் உள்வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் இது ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கணும். ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த பாயிண்ட் நம்ம இன்னொரு டைம் 2 டைம் கேட்டு அதை நோட்ஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா அடுத்த பார்ட்டி நம்ம இன்னொருத்தர் வர்றாங்க, அவங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லும் போது ஆமாங்க எப்படிங்க உண்மையாலுமே நீங்க நேர்ல பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் நம்ம எடுத்து அதை கரெக்டா பயன்படுத்தினா மிக சிறப்பா இருக்கு ஐயா. ஐயா இப்படித்தான் எனக்கு நான் இத்தனை மாணவர்கள் ஐயா இங்க பாருங்க, சாஸ்திரா பல்கலைக்கழகத்துல முத எம்ஏ வரும்போது கெஸ்ட் லெக்சர் நான். இப்ப நான் சொன்னா இது வரைக்கும் சிறப்பு முத எம்ஏ எனக்கு ஸ்டூடெண்ட் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் என்கிட்ட படிச்சவங்க தமிழ்நாடு பூரா இருக்காங்க. நான் இப்படி எல்லாம் இருந்தேன்னு சொல்றேன்னா நான் பெரிய ஆள் இல்ல, கடவுளுக்கு தெரியும். பெரியவன் ஜோதிடம் என்ற ஒரு சின்ன துணூன்னு துளி எடுத்து நாக்கில வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னோம்னா பெரியவர் சிறியவராய் கருதப்படுவார். கண்டிப்பா. வணக்கம் எல்லாருக்கும் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். சார் நம்ம கடவுளை பார்க்க முடியாது சார், உங்களை பார்த்துட்டோம் போதும் சார். நீங்க கடவுளுக்கு ஐயா நம்பரை எழுதிக்கங்க. சொல்லுங்க ஐயா. 97 86 420 325. ஜெய்பாபா கலைப்பிரியர், சிவகங்கை. இருக்கிறது சிவகங்கை. பாருங்க, பிறந்தது தேனி, வாழ்றது சிவகங்கை, வாக்கப்பட்டது மதுரை. இருக்குயா, முக்கோணமா இருக்கு. 3 வீடு. 3 வீடு. சொன்ன மாதிரி எங்க அப்பன் சிவ சொன்ன மாதிரி. ஆத்தோட மாப்பிளையா போயிட்டா மாயரிசி அஸ்ட்ரோ டிவி. ஓகே, வாழ்க வையகம். சொன்னது என்ன டிவி கேட்கலையா? அஸ்ட்ரோ மாயரிசி அஸ்ட்ரோ மாயரிசி அஸ்ட்ரோ பாருங்க, மேலே எழுதிருக்கீங்க, மேலே இருக்கு பாருங்க, போர்ட்லயே இருக்கு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பாத்துக்கங்க. அது இல்லாத விஷயமே இல்லை. ஓகே ஐயா, ஓகே, நிச்சயம் நிச்சயம் ஐயா. அதாவது எமது அழைப்பை ஏற்று இங்க சிறப்புரையாற்றியமைக்கு மிக்க நன்றி. சிறப்புரையாற்றியமை அப்படிங்கிறதோட அதாவது
நீ சொன்னபடியே நச்சென்று பலன்கள் கொடுத்தாலும் அது அனைத்துமே வந்து பயன்பட உறுதியாகுமோ, இதுதான் ஜோதிடம் பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கறதையும் ஒரு தெளிவாக எடுத்து கூறினீங்களா ஐயா? அது முக்கிய சாராம்சம் இதை பார்க்க அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னொரு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரே ஒரு டாபிக் மட்டும் அப்படி அழகா பேசிட்டு ஒரே கண்டிப்பாங்க. உங்களோட தரிசனம் கிடைச்சதுக்கு நாங்க தாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏதோ ஒரு இல்ல நல்லது பண்ணிருக்கோம். உங்களை தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நான் இதுக்கு விடைபெறுகிறேன். ஏற்பாடு பண்ண அம்மாவுக்குலாம் நன்றி. உண்மையாலுமே ரொம்ப நன்றி. போட்டுலாயா அம்மா இன்னொரு 15 நாள்ல உங்களுக்கு நான் டேட் சொல்றேன். அதை ஒத்து வருதான்னு பாத்துக்கோங்க. அந்த டேட்ல நம்ம போட்டுடலாம். போடுவோம்மா போடுவோம். சிறப்புரையா நிகழ்ச்சி அருமையா இருந்துச்சு. நன்றி நன்றியா நன்றியா நன்றி. தேங்க்யூ சார். Thank you very much. Thank you very much. I am very happy to talk to you. மிக மகிழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சி. Thank you, sir. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றிங்கய்யா நன்றி. உங்களோட இதெல்லாம் பெரிய விஷயங்கய்யா. அது உங்களோட வார்த்தையெல்லாம் பெரிய விஷயம். நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. ஜோதிடத்தினுடைய அடிப்படை அப்படிங்கறத ஐயா சொன்னதுதான் சார். நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் சார். இன்னைக்கு சார் இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கோம் உங்களோட வார்த்தை. அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி.